அண்டை மாநிலமான கேரளாவில் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறவிருக்கு. 140 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட கேரளாவில் எல்டிஎஃப் எனப்படும் ஆளும் இடது ஜனநாயக முன்னணி, பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் எனப்படும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி, கூடவே பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணின்னு மும்முனை போட்டி நிலவுது. இந்த மும்முனை போட்டி குறித்த கள நிலவரத்தையும் இதுல முந்த சாத்தியமுள்ள அணி குறித்தும் சற்று தெளிவா பார்ப்போம். ஆளும் எல்டிஎஃப் கூட்டணி ஹேட்ரிக் வெற்றி பெற்று 3வது முறையா கேரள சட்டப்பேரவையை கைப்பற்றணுன்ற முனைப்போட களம் காணுது. அதுக்காக அந்த கூட்டணி கடந்த 10 ஆண்டுகள்ல மாநில வளர்ச்சிக்காக, மக்கள் நலனுக்காக என்னவெல்லாம் செய்தோன்னு பட்டியலிட்டு, கூடவே எல்டிஎஃப் இல்லாவிட்டால் வேறு யார் என்ற தலைப்புல பிரச்சார முழக்கத்தையும் முன்னெடுத்திருக்கு. இதோட கேரளாவில் அண்மையில் அமலுக்கு வந்த வேலையில்லா மகளிர் திருநங்கைகளுக்கான 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்குற ஸ்ரீ சுரக்ஷா திட்டத்தை பத்தியும் ஆளும் கட்சி எடுத்து சொல்லுது. குறிப்பா இந்த திட்டம் எல்டிஎஃப் ஹேட்ரிக் வெற்றிக்கு பெரிய உந்து விசையா இருக்கும்னு அவங்க நம்புறாங்க. ஆனா சபரிமலை தங்கம் திருட்டு விவகாரம், மாநிலத்தோட பணவீக்க பிரச்சனை, கிறிஸ்தவர்கள் மற்றும் சாதிவாரியான அதிருப்திகளால ஆளும் கட்சிக்கு எதிரான அலை இருப்பதாவே அம்மாநில அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியால பெரும்பாலும் பல மாநிலங்கள்லயும் தனதோட பிடியை இழந்துட்ட இடதுசாரிகளுக்கு கேரளாவை தக்க வச்சுக்கிறதுன்றது கேரள அரசியலையும் தாண்டி தேசிய அளவுல மிக முக்கியமானதுன்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. அடுத்ததாக பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் கள நிலவரத்தை அலசுவோம். கேரளா வெல்லும், யூடிஎஃப் வழிநடத்தும், இதுதான் அந்த கூட்டணியை முன்னெடுத்திருக்கிற பிரச்சார முழக்கம். கேரளாவில் வலுவான ஆளுங்கட்சி எதிர்ப்பு அலை இருப்பதா காங்கிரஸ் கூட்டணி நம்புது. அதனால இந்த தடவை அதை அப்படியே அறுவடை செஞ்சு 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி மீண்டும் சட்டப்பேரவை பிரவேசம் செய்யணுன்றது அவங்களோட இலக்கா இருக்கு. இதுக்கு கேரள இடைத்தேர்தல் வெற்றிகள், உள்ளாட்சி அமைப்புகள் வெற்றி, இதெல்லாம் அவங்க சுட்டி காட்டுறாங்க. கேரள தேர்தலின் மும்முனை போட்டியில 3வதா இருக்கிறது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. இவங்க வளர்ந்த கேரளம், விக்ஷித் கேரளம் அப்படின்றத தங்களோட பிரச்சார முழக்க தலைப்பா எடுத்திருக்காங்க. இந்த தேர்தலுக்காக பாஜக ரொம்ப முன்னாடியே பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. காசர்கோடின் மஞ்சேஸ்வரம், பாலக்காடு, திருவனந்தபுரத்தின் நேமம் தொகுதிகளை பாஜக குறிவைக்கிறதா சொல்றாங்க. கேரளாவில் ஆளும் எல்டிஎஃப், பிரதான எதிர்க்கட்சி யூடிஎஃப், இவங்க 2 பேர் மேலும் பாஜக முன்வைக்கிற ஒரே முக்கிய குற்றச்சாட்டு 2 கட்சியுமே மதவாதத்தை ஊக்குவிக்கிறாங்க அப்படின்றது தான். இந்த குற்றச்சாட்டு ஒரு புறம் இருக்க, கேரளாவை பொறுத்தவரை பாஜகவின் வாய்ப்பு இப்போதும் கூட சொற்பம் அப்படின்னு அந்த மாநிலத்தோட மூத்த அரசியல் விமர்சகர்கள் சிலர் சொல்றாங்க. அந்த வகையில் கேரள சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் 140 தொகுதிகளில் 15 தொகுதிகளில் தான் மும்முனை போட்டி என்று கூறலாம்னே அவங்க கணிக்கிறாங்க. இதுக்கிடையே CNN நியூஸ் 18 நடத்தின ஓட் வைப்ன்ற கருத்து கணிப்புல எல்டிஎஃப், யூடிஎஃப் 2 கட்சிகளுமே சுமார் 36% வாக்குகளை பெறும்னு கணிச்சிருக்காங்க. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 14.9% வாக்குகளை பெறும்னு கணிச்சிருக்காங்க. அதே போல எல்டிஎஃப் கூட்டணி 68 முதல் 73 தொகுதிகளிலும், யூடிஎஃப் கூட்டணி 64 முதல் 70 தொகுதிகளிலையும் வெற்றி பெறும்னு கணிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் என்டிஏ கூட்டணி 2 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றும்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு அந்த கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க. கடந்த 2021 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் எல்டிஎஃப் கூட்டணி 99 தொகுதிகளில் வென்று ஆட்சியை பிடிச்சது. காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் கூட்டணி 41 தொகுதிகளை கைப்பற்றியது. இந்த சூழல்ல கேரளாவில் ஆளும் எல்டிஎஃப் கூட்டணி ஹேட்ரிக் அடிக்குமா, யூடிஎஃப் சட்டப்பேரவைக்கு 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி ரீஎன்ட்ரி கொடுக்குமா, பாஜக கணிசமான எம்எல்ஏக்களை பெறுமா என்பதெல்லாம் மே 4 வாக்கு எண்ணிக்கை நடக்கிறப்ப தெரிய வரும்.